நான் தொடர்ந்து போகிறேன். கரம் பிடித்து நடத்துவார், கைவிட மாட்டார், தம் கரத்தினால் உங்களை உயர்த்துவார். இந்த வருடம் கரம் பிடித்து உன்னை நடத்துவார். இந்த வருடம் ஒருபோதும் தேவன் உன்னை கைவிட மாட்டார். இந்த வருடம் அவருடைய கரத்தினால் உன்னை உயர்த்துவார். கையை தட்டுங்க காரங்க. ஹல்லேலூயா. நான் ஜெபிச்சு கொண்டிருக்கும் போது, இன்னைக்கு நான் பிரேயர்ல இருக்கும்போது கர்த்தர் ஒரு வார்த்தையை என் காதில் அப்படியே கேட்டுச்சு. என்னன்னா, சூப்பராக இருந்துச்சு அந்த வார்த்தை கேட்கறதுக்கு. எனக்கு ஒரு தகப்பன் பிள்ளையை கை பிடித்து நடத்தி கொண்டு போவது போல நான் உங்களை புதிய வருஷத்தில் கொண்டு போவேன் என்ற ஒரு சத்தம் எனக்கு கேட்டது. (2026) உள்ள கால வச்சிருக்கிறோம். தனிமையா அல்ல, ஒரு தகப்பன் உன்னை கைப்பிடித்து கொண்டு வந்து தாண்ட வைத்திருக்கிறார். ஒரு இயேசு உன்னை பழைய வருடத்திலிருந்து புதிய வருடத்திற்கு கைப்பிடித்து உன்னை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். கரம் பிடித்தவர் கைவிட மாட்டார், கை கொடுத்து நடத்துவார், அவர் கரத்தினால் உன்னை உயர்த்துவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லாம் கரெக்ட் தான். இந்த வருஷம் வாக்குத்தத்தம் என்ன பாஸ்டர்? செம்ம கலக்குங்க, செம்ம கலக்கு தான். ஆமென். கடவுள் இந்த வாக்குத்தத்தம் கொடுத்தவன் எனக்குள்ளே ஒரு பெரிய குஷி ஆயிடுச்சு. எனக்கு நானே பயங்கர ஹாப்பியில் இருக்கிறேன். இப்போ நான் என்ன பிடிக்க முடியாது இப்போ. ஆமென். என்ன அந்த வாக்கு தத்தம் என்றால் ஒண்ணுமே இல்லை, நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். இந்த வருஷம் நம்ம லெவலே மாறப்போகுது. கையை தட்டுங்க, கரங்களை தட்டுங்க. உன் லெவலே மாறப்போகுதுங்க இந்த வருஷம். இது தேவ வார்த்தையாய் சொல்லுகிறேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இதான் இந்த 2026 வருஷத்திற்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம். எல்லாரும் சொல்லுவோமா? நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கடவுள் சொல்லிட்டாரு, இந்த வருஷம் நம்ம லெவல் மாறப்போகுது. இந்த வருஷம் உங்களுடைய லெவல் மாறப்போகுது. செம்ம குஷியா இருக்க போறீங்க இந்த வருஷம். நீங்க ஒரே டான்ஸ் பாட்டு தான் வீட்டில். ஹல்லேலூயா, ஒரே ஆசீர்வாதம் தான், நல்ல நல்ல செய்தி தான், நல்ல நல்ல வார்த்தைகள் தான். புதுசு புதுசா பார்க்க போறோம் இந்த வருஷம். ஆமென். புதுசு புதுசா பார்க்க போறோம். புதிய புதிய காரியங்களை பார்க்க போகிறோம். புது புது நல்ல காரியங்களை பார்க்க போகிறோம். ஸ்தோத்திரம். 2025 எல்லா குறைவுகள், கண்ணீர், வேதனை, பாரங்கள் எல்லாம் கர்த்தர் தள்ளி போட்டு நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று நீங்க அந்த வருஷம் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார் அவர். இந்த வருஷம் நீ பிளெஸிங்கா மாற போற. நீ 26 கர்த்தர் உன்னை அதிகமாய் பிளஸ் பண்ற வருஷமா இது மாற போகுது. ரீபாக்காராமானியா, நீ எதிர்பார்க்காத ஆசீர்வாதம் உன் வீடு தேடி வரப்போகுது. பல நாளாய் நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியம் இந்த வருடம் உன் கைக்கு வந்து சேரும். கையா தட்ட, இயேசுவின் நாமத்தினால நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். பிரதர், சிஸ்டர், இந்த வருஷம் பயங்கரமான ஆசீர்வாதம் உன்னை தேடி வரப்போகுது. இந்த வருடம் உன் கண்கள் அதிசயங்களை காணப்போகுது. இந்த வருடம்
தேவன் செய்யும் பயங்கரத்தை நீ பார்க்க போகிறாய். தேவன் என் ஜெபத்தை கேட்டார் என்று சொல்ல போறீங்க நீங்க. தேவன் என் கண்ணீரை கண்டார் என்று நீ சொல்ல போகிறாய் இந்த வருஷம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். சூப்பருங்க. இந்த வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆதியாகமம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். கண்ணீர் எல்லாம் துடைக்கிற வருஷம் இந்த வருஷம் தாங்க. இயேசுவின் நாமத்தினால நீ விட்ட கண்ணீர் எல்லாவற்றுக்கும் இந்த வருஷத்தில் நீ பலனை காணப்போகிறாய். கர்த்தர் பைபிள்ல 3 பேரை ஆசீர்வதிக்கிறார். வேதத்தில் 3 பேரை தேவன் ஆசீர்வதிக்கிறார். அவங்கள தான் சொல்லி நான் முடிக்க போகிறேன். யார் அந்த 3 பேர்? 3 பேரும் சேர்த்து பார்த்தா மொத்தம் 10 ஆசீர்வாதம் இருக்குது. இந்த 10 ஆசீர்வாதத்தை நாங்கள் மூட்டை கட்டின்னு தான் இங்கிருந்து போகிறோம். நாங்கள் பட்ட பாடலாம் போதுண்டா அப்பா சாமி, விட்ட கண்ணீர்லாம் போதுண்டா அப்பா சாமி, பட்ட வேதனை எல்லாம் போதுண்டாப்பா சாமி. கர்த்தர் எனக்கு வாக்கு கொடுத்துட்டார். அருமையான ஜோசப்பா பாஸ்டர் சொன்னார், உங்களுக்கு ஒரு வார்த்தை இருக்கிறது என்று. தேவ வார்த்தை. உங்களுக்கு ஒரு வார்த்தை இருக்கிறது என்று சொன்னார். நிச்சயமாய் இதுதான் தேவ வார்த்தை. உன் கண்ணீரை மறந்து நிம்மதியாய் வாழப்போறாய். உன் வேதனை நீங்கி நிம்மதியாய் வாழப்போகிறாய். 3 பேரை கடவுள் பிளஸ் பண்றார். நம்பர் 1, ஆதாமை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். முதல் யார் சொல்லுங்க? ஆதாமை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆதாமுக்கு கர்த்தர் கொடுத்த 4 ஆசீர்வாதங்கள். ஆதாமுக்கு கர்த்தர் கொடுத்த 4 ஆசீர்வாதங்கள். நம்பர் 1, நீ பலுகி பெருகுவாய். நீ பலுகி, எல்லாரும் சொல்லுங்க, பலுகி பெருகுவாய். சொன்னபடியே நடந்துச்சு. அப்படியே ஏன் ஆதாமை ஆசீர்வதித்தார் என்று நான் அப்புறம் சொல்றேன். நான் முதலாவது ஆதாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் பார்ப்போம். இன்னைக்கு இந்த டோட்டல் 3 பேருக்கு இருக்கிற ஆசீர்வாதம் நம்ம ஒரே ஆளுக்கு வரப்போகுது. ஆமென். அவங்க 3 பேருக்கு கொடுத்த ஆசீர்வாதம் இன்றைக்கு நமக்கு ஒரே ஆளு கர்த்தர் அந்த 10 ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஆமென். நாம் பிளஸ்ஸிங்கா இருக்கணும். நம்முடைய தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன். அல்லேலூயா. நீ பலுகி பெருகுவாய். ஆதாமுக்கு கர்த்தர் சொல்றார், நீ பலுகி பெருகுவாய். ஸ்தோத்திரம். எங்க படிக்கிறோம் அது? ஆதியாகமம் 1:28. தேவன் அவர்களை, சத்தமா சொல்லுங்க, ஆசீர்வதித்தார். நான் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் பிளஸ்ஸிங்கா உங்க தலைமையில வந்து இறங்கும். அப்படியே இங்கிருந்து நான் சொல்றேன் பாருங்க. இன்னைக்கு 1ஆம் தேதியிலிருந்து இந்த வருஷம் கடைசி வரைக்கும் உன் வீட்டிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் என்று தான் சொல்ல போகிறாய். இந்த வருஷத்துல நீ பலுகி பெருகுவாய்.
பெருக வேண்டும். பெருக செய்யும் தேவன். ஸ்தோத்திரம். இந்த வருஷம் பலுகி பெருக செய்வார். ஸ்தோத்திரம். இரண்டாவது, நிரப்புவார். நிரப்புவது தேவ ஆசீர்வாதம். முதலாவது பலுகி பெருகுவது தேவ ஆசீர்வாதம். கவனிங்க. இரண்டாவது, நிரப்புவது தேவ ஆசீர்வாதம். அதே வசனம் இருக்குது. ஸ்தோத்திரம். இந்த வருடத்தில் கர்த்தர் உனக்குண்டான எல்லாவற்றையும் நிரப்ப போகிறார். இந்த வருடம் நிரப்பப்படுகிற வருஷம். பணம் நிரப்பப்படும். நம்ம விசுவாசிக்கிறீங்களா? எங்கிருந்து வரும் தெரியாத பாஸ்டர், எங்கிருந்து தெரியும்? அதெல்லாம் தெரியாது, எனக்கு கூட தெரியாது. ஆனால் நிரப்பப்படும். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனால் வாய்க்கால்கள் தண்ணீரினால் நிரம்பும். இதான் தேவ வார்த்தை. எனக்கு கூட தெரியாது எங்கிருந்து பணம் வரும், எங்கிருந்து மணி வரும், எனக்கு தெரியாது. ஆனால் உனக்கு நிரம்பும். ஆனால் நிரம்பும். நிரப்பப்படுவது தேவ ஆசீர்வாதம். இந்த வருடம் என் வீடு நிரப்பப்படும். இந்த வருஷம் என் பாக்கெட் நிரப்பப்படும். இந்த வருஷம் என் ஹேண்ட்பேக் நிரப்பப்படும். இந்த வருஷம் என் சூட்கேஸ் நிரப்பப்படும். சூப்பரா இதுல இப்படி ஒரு இயேசு இருந்தா ஏதோ சந்தோஷம். இந்த இயேசுவை தான் நாங்கள் தேடினோம். இந்த உலக இப்படி ஒரு ஜீசஸ் நாங்கள் தேடினே இருக்கிறோம். நாங்கள் எப்போ நிரம்பும், எப்போ நிரம்பும், நிரம்பும். ஸ்தோத்திரம். பார்க்கும்போது தண்ணி போல தான் தெரியும், கொஞ்ச நேரத்தில் திராட்சை ரசமா மாறும். பார்க்கும்போது ஒன்னும் இல்லாத மாதிரி தான் தெரியும், ஆனால் வாய்க்கால்கள் நிரம்பும். இந்த வருடம் நிரப்பப்படுகிற வருஷம். கர்த்தர் நிரப்புவார். நிரப்பப்படுவது தேவ ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். மூன்றாவது, கீழ்ப்படுத்துவது, கண்ட்ரோல் செய்வது. ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் இந்த வருஷம் நீங்க கண்ட்ரோல் பண்ண போறீங்க. எதெல்லாம் உனக்கு ஆட்டம் காட்டி நினைச்சோ அதெல்லாம் கர்த்தர் உன் கண்ட்ரோல்ல கொண்டு வருவார். கண்ட்ரோல் செய்வது தேவ ஆசீர்வாதம். ஆமென். எல்லாவற்றையும் என்ன செய்ய நீங்க கீழ்ப்படுத்துங்கள். கீழ்ப்படுத்தப்படுவது ஒரு ஆசீர்வாதம். ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் கர்த்தர் உன் அண்டர் கண்ட்ரோல்ல கொண்டு வர போறார். எல்லாவற்றையும். ஸ்தோத்திரம். தலை கால் தெரியாம வாழ ஆடி நின்றது எல்லாமே கர்த்தர் உன் கண்ட்ரோல்ல கொண்டு வர போகிறார். இது தேவ ஆசீர்வாதம். இதெல்லாம் ஆதாமு கொடுத்தப்பட்ட ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. நான்காவது, ஆண்டு கொள்வீர்கள். இந்த 4 காரியம் சொல்லி ஆண்டவர் ஆதாம பிளஸ் பண்றார், ஆசீர்வதிக்கிறார். இந்த 4ம் தேவன் ஆதாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள். முதலாவது என்ன? பலுகி பெறுவது ஆசீர்வாதம். இரண்டாவது, நிரப்பப்படுவது ஆசீர்வாதம். மூன்றாவது, கீழ்ப்படுத்து, கண்ட்ரோல். நம்ம கண்ட்ரோல்ல வரணும். தேவ ஆசீர்வாதம். ஸ்தோத்திரம். நான்காவது, ஆண்டு கொள்வார். அப்படி என்றால் பயன்படுத்துவது. ஸ்தோத்திரம். எது யூஸ் இல்லாமல் இருக்குதோ அதெல்லாம் இந்த வருஷம் கர்த்தர் யூஸ் பண்ண போறாரு. ஆண்டு கொள்ளுங்கள். நீங்களும் யூஸ் ஆக போறீங்க, நீங்களும் யூஸ் பண்ண போறீங்க சில காரியங்களே. ஹல்லேலூயா. இப்படி 4 ஆசீர்வாதங்களை ஆதாமுக்கு கடவுள் கொடுத்தார். இப்போ ஒரு கேள்வி, ஏன் ஆதாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார்? ஏன் ஆசீர்வதிக்கணும்? அவரும் பெரிய ஊரா? ஏன் ஆதாம கர்த்தர் ஆசீர்வதித்தார்? முதல் மனிதன் ஆசீர்வதிச்சணுமா? நான் எழுதி வச்சுக்குது. ஆதாமை, முதல் மனிதனை கடவுள் ஏன் ஆசீர்வதிக்க வேண்டும்? மற்றவங்களாம் பார்க்க, மற்ற தேவ மனுஷன்லாம் பார்க்கும்போது அவங்க கிட்ட ஒரு கேரக்டர் இருந்தது, அதை வைத்து அவங்களை ஆசீர்வதித்தார். ஆனால் ஆதாம கிட்ட ஒண்ணுமே இல்லை. ஆனால் ஏன் கடவுள் அவனை ஆசீர்வதித்தார்? கீழ்ப்படிதானா? முதல் கீழ்ப்படியாதான் அவன் தான். ஏன் ஆதாமை ஆசீர்வதித்தார்? சொல்றேன் பாருங்க. ஏன் ஆதாமை ஆசீர்வதித்தார் என்றால் சூப்பர் வார்த்தைங்க. ஏன் தெரியுமா? கடவுளுடைய நேச்சரை ஆசீர்வதிக்கிறது தாங்க. கையை தட்டுங்க, கரங்களை தட்டுங்க. கடவுளுடைய நேச்சரை ஆசீர்வதிப்பது தான் என்பதை காண்பிக்கிறது. ஆமென். கடவுள்
அவருடைய சுபாவமே ஆசீர்வதிக்கிறது தான். கடவுள் அவர் ஆசீர்வதிக்கிறவர் தான். கடவுளுடைய நேச்சர், அவருடைய சுபாவம், அவருடைய எல்லா தன்மைகளும் என்னவென்றால் பிளஸ் பண்றதுதான். மனுஷனை பிளஸ் பண்றதுதான் கடவுளுடைய தன்மை. ஆமென், ஹல்லேலூயா. இத நாங்க முதல் மனுஷங்கிட்ட நம்ம பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். அவங்கிட்ட ஒரு பெரிய தகுதியில ஒண்ணுங்க இல்ல. கடவுள் அவனை சிருஷ்டிச்சு வச்சு அவனை பிளஸ் பண்றாரு. சகல ஆசீர்வாதங்களை அவனுக்கு கொடுக்கிறார். ஏன் கடவுளுடைய நேச்சர். ஸ்தோத்திரம். கடவுளுடைய சுபாவம். ஸ்தோத்திரம். நான் சொல்றேன் பாருங்க. ஸ்தோத்திரம். இயேசு இயேசு என்று உன் மனதிலே உன் இருதயத்தில் நீ நினைக்கும் பொழுது நிச்சயமாய் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். நிச்சயமாய். ஏனென்றால் அவருடைய சுபாவமே ஆசீர்வதிப்பதுதான். இயேசு கிட்ட சாபமே கிடையாது. என்ன கவனிங்க. இயேசு கிட்ட சாபம் என்பதே கிடையாது. இயேசு கிட்ட கெட்டது என்பதே கிடையாது. இயேசு கிட்ட தரித்திரம் என்பதே கிடையாது. இயேசுவிடத்தில் வறுமை என்பதே கிடையாது. இயேசுவிடத்தில் வியாதி என்பதே கிடையாது. இயேசுவிடத்தில் இல்லை என்பதே இல்லை. இயேசு என்றாலே பிளஸிங். கையை தட்டு. இயேசு என்றாலே ஆசீர்வாதம். ஏன் ஆதாம் ஆசீர்வதிக்கிறாரு? அவர் நேச்சரை ஆசீர்வதிக்கிறதுங்க. முதல் கடவுளாய் ஒரு மனிதனோடு கூட இடைப்படும் பொழுது அவருடைய தன்மையை காண்பிக்கிறார். என்னவென்றால், நான் ஒரு காடுமா, என்னுடைய வேலையே நான் ஆசீர்வதிக்கிறது தாம்மா அப்படின்னு ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்துகிறார். ஸ்தோத்திரம். கடவுளுடைய நேச்சரை பிளஸிங் தாங்க. ஸ்தோத்திரம். நீ யாராவது இரு, உன் குடும்பம், உன் சூழ்நிலை எப்படின்னா இருக்கட்டும், இயேசு என்று இருதயத்தில் நினைத்தாலே அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். அப்படியே. ஹல்லேலூயா. இரண்டாவது நபர் யாரை தேவன் ஆசீர்வதித்தார் என்றால், பைபிள்ல நோவா 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் தேவன் நோவாவை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். இரண்டாவது நபர். முதல் ஆதாம், இரண்டாவது நோவா, மூன்றாவது ஆபிரகாம். அடுத்தது ஆபிரகாம் நாம் போவோம். ஸ்தோத்திரம். அப்போ தேவன் ஆசீர்வதிக்கிறவர். இயேசு யாரு? பிளஸ் பண்றவர். நீ சர்ச்சுக்கு போற எதுக்கு? பிளஸிங். நீ ஜெபம் பண்ற எதுக்கு? பிளஸிங். நீ பைபிள் படிக்கிற எதுக்கு? பிளஸிங். நான் குடும்பமாய் நான் சர்ச்சுக்கு போறேன் எதுக்கு? பிளஸிங். நான் பாட்டு பாடுறேன் எதுக்கு? பிளஸிங். நான் துதிக்கிறேன் எதற்கு? பிளஸிங். இயேசு கிட்ட வந்தவன் பிளஸிங் தாங்க, வேற ஒன்றுமே கிடையாது. ஹல்லேலூயா. இந்த வருஷத்தில் அதை நீங்கள் பார்ப்பீர்கள். கையை தட்டுங்க, கரங்களை தட்டுங்க. இயேசு என்றவர் ஆசீர்வதிக்கிறவர் என்பதை இந்த வருடம் நீ காண்பாய். நோவாவை தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஸ்தோத்திரம். நோவாவுக்கு கொடுத்த 2 ஆசீர்வாதம். ஸ்தோத்திரம். முதல் ஆசீர்வாதம், நோவாவுக்கு கொடுக்கிற முதல் ஆசீர்வாதம் என்ன என்றால், தேவன் தருவது ஆசீர்வாதம். எந்த வசனம் தெரியுமா? அது 3ஆம் வசனத்தில் இருக்கிறது. தேவன் தருவது ஆசீர்வாதம். நோவாவுக்கு அங்கெல்லாம் தந்தார். கடவுள் கொடுப்பது ஆசீர்வாதம். என்ன கொடுப்பார்? எல்லாம் கொடுப்பார். ஆமென். இந்த வருஷம் கடவுள் கொடுக்கிறதெல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க போகுது. ஆமென். கொடுப்பதெல்லாம் ஆசீர்வாதமா இருக்க போகுது. ஸ்தோத்திரம். அவர் கொடுப்பது ஆசீர்வாதம். கொடுப்பது ஆசீர்வாதம். ஸ்தோத்திரம். கேட்டதை கொடுப்பார், ஆசீர்வாதம். கர்த்தர் கொடுக்கிறார், அது பிளஸிங். அது கர்த்தர் எனக்கு வண்டி கொடுத்தார், பிளஸிங். கர்த்தர் எனக்கு கார் கொடுத்தார், பிளஸிங். கர்த்தர் எனக்கு வீடு கொடுத்தார், பிளஸிங். கர்த்தர் எனக்கு ட்ரெஸ் கொடுத்தார், பிளஸிங். கர்த்தர் எனக்கு உணவு கொடுத்தார், பிளஸிங். ஆமென். இந்த வருஷம் கடவுள்கிட்ட நீங்க வாங்க போறீங்க பாருங்க. நீங்க
இந்த வருஷம் உங்களுடைய கரங்களினால கர்த்தரிடத்தில் நீங்கள் வாங்க போகிறீர்கள். ஹல்லேலூயா. வாங்க போற கையை கொஞ்சம் மேல உயர்த்துங்க. ராஜேந்திர ஃபர்ஸ்ட் தூக்கிட்டார். யாருக்கு வருது? நான் பிடிங்கிற ஆண்டவர்கிட்ட இருந்து கையை தூக்குறவங்க தான் கொடுக்க போறாரு. சீக்கிரம் தூக்க. ஹல்லேலூயா. இந்த கரம் தான் இந்த வருடம் தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை வாங்க போகிறது. இந்த கரம் தான் கர்த்தரிடத்தில் வாங்க போகிறது. கர்த்தர் இந்த கரத்தை தான் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. நோவாவுக்கு சொன்னான், நான் தரேன், தருகிறேன், கொடுப்பேன் என்று சொன்னான். வசனம் சீக்கிரம் படிங்க பார்ப்போம். 3ஆம் வசனம் படிங்க. அவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்தேன். யாருக்கு சொல்றாரு? நோவாவுக்கு தந்தேன். ஆசீர்வாதம் தந்தேன், உனக்கு தந்தேன், உனக்கு கொடுக்கிறேன், கொடுத்தேன், கொடுப்பேன். ஸ்தோத்திரம். கேட்கிறவர்கள் பெற்றுக்கொள்வார்கள், தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள், தட்டுகிறவர்களுக்கு திறக்கப்படும். ஸ்தோத்திரம். இந்த வருஷம் ஆண்டவர் சொல்றார், தந்தேன். என்ன சொல்றாரு? தந்தேன், கொடுத்தேன், பெற்றுக்கோ. ஹல்லேலூயா. அடுத்தது நோவாவுக்கு கொடுத்த அடுத்த ஆசீர்வாதம் என்னவென்றால், வர்த்தித்து விருத்தியாகுங்கள். 7ஆம் வசனம் படிங்க. திரளாய் வர்த்தித்து, திரளாய் வர்த்தித்து விருத்தியாகுங்கள். பிளஸிங். ஆண்டவர் கொடுக்கிற பிளஸிங் வார்த்தை நான் சொல்றேன். நான் ஆதாமுக்கு என்ன பிளஸிங் வார்த்தை கொடுத்தார்? 2வது இப்ப யாருக்கு கொடுக்கிறார்? இப்போ நோவாவுக்கு கொடுக்க பிளஸிங் வார்த்தை. முதலாவது தந்தார், 2வது நீங்கள் வர்த்தித்து விருத்தியாகுங்கள். அதிகமாய் அப்படின்னு போட்டுருக்கா முன்னாடி பாருங்க. அந்த வார்த்தை திரளாயா? திரளாய், திரளாய் வர்த்தித்து விருத்தியாகுங்கள். ஆசீர்வதிக்கிறது தான் அவருடைய நேச்சரே என்பதை அவர் காண்பிக்கிறார். 2வது, நோவாவை எதற்கு தேவன் ஆசீர்வதித்தார் என்றால், கவனிங்க பாருங்க. நோவா கிட்ட வரும்போது சூப்பர் வார்த்தை ஒன்று இருக்குது, கவனிங்க. தேவன் நோவாவையும் அவன் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்தார். சூப்பர் வார்த்தைங்க. படிங்க படிங்க படிங்க. 9:1. உங்களுக்கு பின்வரும் உங்கள் சந்ததியோடு உங்களோட பேழையிலிருந்து பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, தேவன் நோவாவையும் அப்புறம் அவன் குமாரர்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்தார். சொல்றேன் பாருங்க. ஆசீர்வாதம் உங்களுக்கு மாத்திரம் அல்ல, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உங்க பிள்ளைகள் மேல ஆசீர்வாதம் வரணும். இந்த வருடம் உங்க பிள்ளைங்க கூட பிளஸிங்கா இருக்க போறாங்க. மேல உயர்த்துங்க, என் பிள்ளைங்களும் பிளஸிங்கா. என் பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாம். என் பிள்ளைகள் மீதும் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். என் பிள்ளைகளும் மேன்மை அடைவார்களாக. அவனையும் அவன் பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறார். சூப்பர்ல. ஸ்தோத்திரம். கர்த்தர் 2வது நோவாவை ஆசீர்வதித்தார். 2 ஆசீர்வாதங்கள் பாருங்க. சரி, ஏன் நோவாவை தேவன் ஆசீர்வதித்தார் என்றால், ஏன் நோவாவை தேவன் ஆசீர்வதித்தார் என்றால் ஒரே வார்த்தை சொல்ல பாருங்க. ஏனென்றால் அவன் தேவனை விசுவாசித்தார். அதனால் கர்த்தர் அவனை பிளஸ் பண்றார். நோவா என்ன பண்ணான்? அவன் தேவன் மீது
விசுவாசம் வைத்தான், நம்பினான். மழை வரப்போகுதுப்பா, மழை வரப்போகுது, நீ பேழையை கட்டு அப்படின்னு சொன்ன உடனே நோவா என்ன பண்ணாத, நம்பினான். இயேசுவை நம்பினவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார். சூப்பர்ல, கையை தட்டுங்க. நோவா ஒண்ணும் பண்ணலங்க, கடவுள் நம்பினான், கடவுளை நம்பினான், கடவுளை விசுவாசித்தான், அவனுக்கு ஆசீர்வாதம் உண்டாயிற்று. ஸ்தோத்திரம். முதலாவது ஆதாமை தேவன் ஏன் ஆசீர்வதித்தார் என்றால் அது தேவனுடைய தன்மை ஆசீர்வதிப்பது, அவ்வளவுதான். ஸ்தோத்திரம். அவர்கிட்ட யார் வராம அவரெல்லாம் பிளஸ் பண்ணிடுவார், ஆசீர்வதிச்சுவார். முதலாவது. இரண்டாவது, அவரை நம்புனவர்களை ஆசீர்வதிப்பார். அப்படியே இரண்டாவது என்ன சொல்லுங்க, ஏன் நோவாவை ஆசீர்வதிக்கிறாரு, இயேசுவை நம்புகிறவர்கள் மீது ஆசீர்வாதம் வேண்டும். இயேசுவை இயேசுவை நம்புகிறாயா, நிச்சயமாய் இந்த வருஷம் உன் மீது ஆசீர்வாதம் இறங்கும், இந்த வருஷம் ஆசீர்வாதம் உண்டாகும். ஆமாங்க, தாங்க நம்பி இருக்கிறேன், ஏசப்பா தாங்க நம்பி இருக்கிறேன். நல்லது நடக்குமா, என் பிள்ளைங்க நல்லது நடக்குமா, என் குடும்பம் நல்லது நடக்குமா என்று இருக்கிறீர்களா? ஸ்தோத்திரம். நிச்சயமாய் இயேசுவை நம்பினவர்கள் ஆஸ்வதிக்கப்படுவார்கள். ஸ்தோத்திரம். ஒரே நிமிஷம் கையை உயர்த்துங்க, சின்ன ஜெபம் பண்ணுவோம். எல்லாம் கரமெடுத்துங்க, கண்களை மூடுங்க. நம்பினான், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். நோவா தேவனை நம்பினான், ஆசீர்வதிக்கப்பட்டான். இதோ ஆண்டவரே, நாங்கள் எல்லாம் உம்மை நம்பி இருக்கிறோம், உம்மை நம்பி இருக்கிறோம், உன் மேல விசுவாசத்தோடு இங்க வந்திருக்கிறோம்பா. உம்மை நம்பி உம்மை பின்பற்றி கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்ற கேள்விகள் எங்களுக்கு இருந்தது. ஆனால் இந்த புதிய வருஷத்துல தேவ வார்த்தை, நம்பினவன் ஆசீர்வதிக்கப்படுவான். இயேசுவை நம்பி வந்திருக்கிற தேவ ஜனமே, இந்த வருடம் நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். இயேசுவை நம்பி வந்திருக்கிற சிஸ்டர், பிரதர், இந்த வருஷம் உன் வீடு, உன் குடும்பம், உன் பிள்ளைகள் ஆசீர்வாதமாயிருப்பார்கள். நம்பினவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. தைரியமா போங்க, கலங்காதீங்க. எல்லாம் முடிந்தது. உன் துக்க நாட்கள் முடிந்தது, உன் வேதனை முடிந்தது, உன் பிரச்சனை முடிந்தது, உன் கலவரம் முடிந்தது, உன் பாரம் முடிந்தது, உன் வேதனை முடிந்தது. இனி நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். மூன்றாவது, இப்போ ஆபிரகாம் கிட்ட வரோம். 7 ஆசீர்வாதம் பார்த்தாச்சு, 6 ஆசீர்வாதம் பார்த்தாச்சு, இன்னும் 4 ஆசீர்வாதங்கள். ஆபிரகாம் கிட்ட வரோம் இப்போ. ஸ்தோத்திரம். ஆபிரகாமின் 4 ஆசீர்வாதங்கள். நீ ஆசீர்வாதமா இருப்பாய் என்று ஆபிரகாமை தேவன் பிளஸ் பண்றாரு. முதலாவது ஆதாமை பிளஸ் பண்றாரு, இரண்டாவது நோவாவை பிளஸ் பண்றாரு, மூன்றாவது ஆபிரகாமை பிளஸ் பண்றாரு. ஸ்தோத்திரம். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்றார். என்ன ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு கொடுத்தார் தேவன்? 4 காரியங்கள். 12ஆம் அதிகாரத்தில் இருக்குது. முதல் ஆசீர்வாதம், ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த முதல் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். சூப்பருங்க அது. உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். ஸ்தோத்திரம். உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். இது ஒரு ஆசீர்வாதம். நாலு பேர் உங்க பேரை நல்ல விதமா கர்த்தர் சொல்ல வைக்க போறாரு. அந்த சிஸ்டர் மூலமாய், அந்த பிரதர் மூலமாய், அவங்க மூலமா, அந்த அக்கா மூலமா, அந்த அண்ணன் மூலமா, அவங்களால எனக்கு நன்மைகள் உண்டாயிற்று, அவங்களால எனக்கு நல்லது நடந்துச்சு என்று சொல்லி உங்க பெயர் இந்த வருடம் 4 பேர் சொல்ற மாதிரி கர்த்தர் வைக்க போகிறார். நம்புறீங்களா? ஆமென் சொல்லுங்க. இது ஆசீர்வாதம்.
4 பேர் நம்ம பேரை நல்ல விதமாய் சொல்லுவது அது ஆசீர்வாதம். ஆமென். உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். ஸ்தோத்திரம். இரண்டாவது ஆசீர்வாதம் பாருங்க. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். இதை நம்ம எப்படி எடுக்கலாம் என்றால், நம்மளுக்கு மாத்திரம் ஆசீர்வாதம் இல்லைங்க, கவனிங்களேன். உங்களுக்கு நல்லது பண்றவங்கெல்லாம் ஆஸ்வதிக்கப்பட போறாங்க. உங்களுக்கு நல்லது செய்தவர்கள், உங்களுக்கு உதவி செய்தவர்கள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். அதான் அந்த வார்த்தையின் அர்த்தம். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை, யாரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்களோ, யாரும் உங்களுக்கு உதவி செய்தாங்களோ, யாரும் உனக்காக ஜெபம் பண்ணாங்களோ, யாரும் உங்களுக்கு உதவியா இருந்தார்களோ, கர்த்தர் அவர்களெல்லாம் ஆசீர்வதிக்க போறார். அல்லேலூயா. இதான் ஆபிரகாமின் ஆசீர்வாதம். ஸ்தோத்திரம். உன்னை ஆசீர்வதிக்கிறவளை நான் ஆசீர்வதிப்பேன். ஸ்தோத்திரம். மூணாவது பாருங்களேன். மூன்றாவது ஆபிரகாமின் மூன்றாவது ஆசீர்வாதம் என்னவென்றால், மூன்றாவது ஆசீர்வாதம் வெள்ளி பொன் ஆஸ்தி கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். ஆசீர்வாதம் எங்க படிக்கிறோம்? 13:2 படிக்கிறோம். எப்படி இருக்கிறாரா அவரு? ஆபிரகாம் எப்படி இருந்தாரா அவரு? சீமானா என்ன இருந்துச்சு? வெள்ளி பொன்னும் ஆஸ்தியும் உடையவனாயிருந்தான். கர்த்தர் ஆசீர்வாதம். லேலியா. பாஸ்டர் இது நடக்குமா? பாஸ்டர் நடக்குமா? சந்தேகப்படாத, நம்பிக்கையோடு போ. வெள்ளி பொண்ணு ஆஸ்தி கர்த்தர் கொடுக்க போறாரு. ஆபிரகாம் கொடுத்த பிளெஸிங் தான். ஸ்தோத்திரம். அதே ஆசீர்வாதம் இந்த வருஷம் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. வெள்ளி உன் வீட்டுக்கு வரும். எங்க இருந்து வரும் பாஸ் அது தெரியாது, ஆனா வரும். ரெண்டாவது, பொன் வீட்டுக்கு வரும். வீட்டுக்கு போயிட்டு என்ன பாருங்க, வீட்டுக்கு போயிட்டு இந்த சூட் கேஸு பேக்லாம் நல்லா துவச்சி கிச்சு நல்லா பத்திரம் வைங்க. சிரிக்காதீங்க, உண்மைதான். சேஃப்டிலாம் இருக்குதா வீட்டில்? நான் ஜானகி சிஸ்டர் புது பொட்டியில் வாங்கி வைங்க. ஆமென். ஆஸ்திலாம் வரப்போகுது. ஆமென். கடவுளுக்கு கொடுத்து பிளஸ் பண்ணிக்கிறாருங்க ஆபிரகாமுக்கு. அந்த வாக்குத்தத்தம் தான் இந்த வருஷம் கொடுக்குறாரு நம்மளுக்கு. இந்த வாக்குத்தத்தம் வந்த உடனே எனக்கு உள்ள அப்படியே ஜம்ப் ஆகினது உள்ள எனக்கு. சோத்திரம். இன்னும் நடக்க போகுதுடா 27 26 நான் அங்கேருந்து குச்சின்னு வந்தேன் அப்படியே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். என் ஜனங்கள் வெள்ளினாலும் பொன்னினாலும் ஆஸ்தினாலும் நிரப்பப்படுவார்களாக. இங்கு அமர்ந்திருக்கிற நீங்கள் 2026 பொன்னினால நிரப்புவார், வெள்ளினால் நிரப்புவார், ஆஸ்தினால நிரப்புவார். ஆமென். கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. இந்த வருஷம் வரும். நம்பிக்கையோடு போங்க, நம்பிக்கையோடு போங்க. இன்னும் சொல்லிட்டாரு பாஸ்டர், ஏதோ தெரில, வீட்டில் போனோன்னு என்ன எங்கே தேர்றது? உன் கண்ணால் பார்க்க போகிற பாரு. வெள்ளி வந்தா எனக்கா கொடுக்க போகிறீங்க? பொண்ணு வந்தா எனக்கா கொடுக்க போகிறீங்க? இல்லை ஆஸ்தி வந்தா எனக்கா கொடுக்க போகிறீங்க? ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. நம்பிக்கையோடு போங்க, பெரிய காரியங்கள் நடக்கும். அல்லேலூயா. அடுத்தது பாருங்க, சூப்பர் வார்த்தைங்க. இன்னொரு 4வது ஆசீர்வாதம் ஆபிரகாம் கிட்ட. 4வது பாருங்க, அவன் கூட போனான் ஒருத்தன், அவன் பிளெஸிங்க மாட்டான். 12ஆம் வசனம் தானே? 13:5 ஆபிரகாம் கூட ஒருத்தன் வந்தான். அவன் பேர் என்ன? கூட தான் வந்தான், வேற ஒண்ணுமே பண்ணல. அவனுக்கும் ஆசீர்வாதம் உண்டாயிற்று. சூப்பர்ல இது. படிங்க, அந்த வார்த்தை படிங்களேன். ஆபிரகாம் உடனே வந்த லோத்துக்கும் ஆடு மாடுகள் கூடாரங்களும் இருந்தன. அவருக்கு எப்படி ஆசீர்வாதம் வந்துச்சு? அவரு எப்படி பிளெஸிங்கா மாறினாரு? எப்படிங்க அது?
ஆபிரகாமு கிட்ட இருந்த ஆசீர்வாதத்தை அவர் கொஞ்சம் ஒட்டினார். அவர் ஒட்டினதுனால ஆசீர்வாதம் அவருக்கும் வந்துச்சு. சூப்பர்ல, ஸ்தோத்திரம். இயேசுவோடும் சபையோடும் நீ சேர்ந்திருந்தாலே போதும், உனக்கு ஆசீர்வாதம். நான் ஏசப்பா புள்ள அப்படின்னு சொல்லு, பிளெஸிங் வந்துடும் உனக்கு. அவன் என்ன சொல்லிருப்பான் லோத்து, நான் ஆபிரகாமோட என்ன தம்பி பையனா, ஆபிரகாம் எங்கள் பெரியப்பா, ஆபிரகாம் பெரியப்பான்னு இருப்பான். அவன் ஆசீர்வாதம் வந்துச்சு அவனுக்கு. சும்மா பேர் தான் சொன்னான். என்ன பண்ணார் அவர்? ஒன்றும் கிடையாது. அவருக்கும் ஆடு மாடுகள் கூடாரங்கள் எல்லாம் வந்துச்சான். சும்மா இருந்தான். ஸ்தோத்திரம். ஏசப்பா புள்ளன்னாங்கன்னு சொல்லுங்க, அப்பப்போ சொல்லுங்க நீங்க, நான் ஏசப்பா புள்ள, நான் ஏசப்பா புள்ள, இப்படி சொல்லுங்களேன், உங்களுக்கும் ஆசீர்வாதம் வந்துடும் அப்படியே. ஆமாங்க, ஹல்லேலூயா. சொல்லம்மா, கரங்களை மேலே உயர்த்துங்க ஒரு நிமிஷம். நான் ஏசப்பா பிள்ளை. எல்லாரும் சொல்லுங்க, சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுங்க, நான் ஏசப்பா பிள்ளை. ஹல்லேலூயா. ஆபிரகாமோடு கூட வந்தான் லோத்து. அவனுக்கும் ஆடு மாடு ஆஸ்தி எல்லாம் வந்துச்சு அவனுக்கும். ஸ்தோத்திரம். அப்படியாய் ஆசீர்வதிக்கிற தேவன், அப்படியாய் ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. சொல்லப்பட்ட இந்த 10 ஆசீர்வாதங்களும் இந்த வருடம் நம்ம மேல வந்து பலிக்கட்டும் அப்படியே. ஹல்லேலூயா. கடைசி காரியம் நான் சொல்லி முடிக்கிறேன். கடைசி என்னவென்றால், ஏன் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார்? ஆதாமை பார்த்துட்டோம், லோத்தை பார்த்துட்டோம். கடைசி காரியம், ஏன் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார்? அப்படின்னா அவங்ககிட்ட இருந்துச்சு 3 விஷயம் சொல்றேன் பாருங்களேன். 3 விஷயம். முதலாவது, விட்டு வந்தவன். இரண்டாவது, விட்டு கொடுத்தவன். மூன்றாவது, விட்டதை திருப்பினவன். இதனால தான் அவனுக்கு ஆசீர்வாதம். சொல்லுங்க, நான் சொன்னது. விட்டு வந்தவன், இரண்டாவது விட்டு கொடுத்தவன், மூன்றாவது விட்டதை திருப்பினவன். அதனால் அவனை தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஸ்தோத்திரம். முதலாவது என்ன? விட்டு வந்தவன். கல்தேயர் தேசத்தை விட்டு வந்தவன். இந்த வருடம் எதை விடணும் ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரோ அதை விட்டுருங்க. நீங்க ஆசீர்வாதத்தை பெற போறீங்க. தயவுசெய்து நான் சொல்றேன், அதை பிடிச்சுனே இருக்காதீங்க. எதையோ ஒன்று கர்த்தர் உன்னை விட சொல்லுகிறார். ஆபிரகாம் கல்தேயரின் தேசத்தை விட வேண்டும். நீ விட வேண்டிய சில காரியங்கள் உண்டு. ஒருவேளை கோபமா, இல்லை என்றால் கசப்பா, இல்லை என்றால் வைராக்கியமா, இல்லை என்றால் தேவனுக்கு பிரியமில்லாத காரியமா, ஏதோ உன் வாழ்க்கையில் எது என்று கண்டுபிடி. இந்த வருஷத்துல அதை விட்டு தான் பாரு, ஒரு பெரிய மாற்றம் உன் வாழ்க்கையில் வரப்போகுது. கல்தேயர் தேசத்தை விட்டு வந்தான், அவன் சீமானாய் மாறினான். கல்தேய தேசத்தை விட்டு வந்தான், அவனுக்கு ஆண்டவர் பொன்னும் வெள்ளியும் ஆஸ்தியும் கொடுத்தார். நீங்க ஆண்டவருக்காக, இயேசுக்காக நீங்க விட்டு தான் பாருங்க, உங்க குடும்பம் நிலவரங்கள் கர்த்தர் மேன்மேலும் உயர்த்துவார். ஹல்லேலூயா. இரண்டாவது, விட்டு கொடுத்தவன். முதலாவது விட்டு வந்தவன், இரண்டாவது விட்டு கொடுத்தவன். இந்த வருஷம் இந்த 3 மாதம் நீங்க பண்ணுங்க. விட்டு வாங்க, ரெண்டாவது விட்டு கொடுங்க, மூன்றாவது விட்டதை திருப்புங்க. இந்த வருஷம் கர்த்தருடைய வாக்குத்தத்த ஆசீர்வாதங்கள் உன் மீது பலிக்க போகிறது. விட்டு கொடுத்தான். யாருக்கு? லோத்துக்கு விட்டு கொடுத்தாங்க. அவன் ஆபிரகாம் அப்படிதானங்க. லோத்துக்கிட்ட என்ன சொல்றாரு ஆபிரகாம்? நீ இப்படி போனா நான் அப்படி போயிடுறேன்ப்பா, நீ இப்படி போனா நான் இப்படி போயிடுறேன்ப்பா, உன் இஷ்டம், நீ எப்படி சொல்றியோ அப்படிப்பா அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் என்ன பண்றார்? லோத்துக்கு விட்டு கொடுத்தான், ஆசீர்வாதத்தை பெற்றான். ஏன் ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதிக்கிறார்? ஏன் அவனுக்கு 4 விதமான ஆசீர்வாதங்களை கொடுத்து அவன் பேரை பெருமைப்படுத்துறாரு, ஆஸ்தி கொடுக்கிறாரு. அவன் கூட வந்தவன் ஆசீர்வதிக்கப்படுறான். ஸ்தோத்திரம். இந்த வருடம் நிச்சயமாய் அவர்கள் எல்லாம் நமக்கு தேவன் செய்ய போகிறார். விட்டு கொடுங்கள், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெறுங்கள். ஸ்தோத்திரம்.
எதையும் யோசிக்காதீங்க, நீங்க விட்டு கொடுங்க. 2026 அந்த 3 தான் நீங்க செய்ய வேண்டும், மற்றதெல்லாம் ஆசீர்வாதம் தான். ஒன்று விட்டு விடுங்கள், இரண்டாவது விட்டு கொடுங்கள். ஏட்டிக்கு போட்டியா நிக்காதீங்க, யாருக்கும் விரோதமா நிக்காதீங்க, பிடிவாதமா இருக்காதீங்க. நீங்க விட்டு கொடுத்து பாருங்களேன், நிச்சயமாய் இந்த நாள் கர்த்தர் பேசின வார்த்தையை நீங்கள் கண்களால் காண்பீர்கள். ஒரு அலையில சொல்லுங்க ஹல்லேலூயா. மூன்றாவது, விட்டதை திருப்பினவன். விட்டதை திருப்பினவன். சத்துருக்கள் அவன் ஆஸ்தியெல்லாம் புடின்னு போயிட்டாங்க, விட்டானா இவன் திரும்பி போய் புடின்னு வந்தான். அப்படின்னா அர்த்தம் என்ன? எதை விட்டீங்களோ திருப்புங்க. அதெல்லாம் ஜபத்தை விட்டேன், தேவ அன்பை விட்டேன், கடவுளுக்கு கீழ்ப்படியதை விட்டேன், பைபிள் வாசிக்கிறத விட்டேன், சரியாக சர்ச்சுக்கு வர்றதை விட்டேன், சரியாக வீட்டில் ஃபேமிலி ப்ரேயர் இல்லை. எதை விட்டீங்களோ இந்த 26 நீங்கள் திருப்புங்க. கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்து உன்னையும் ஆசீர்வதிப்பார். விட்டதை திருப்பினவன், விட்டு கொடுத்தவன், விட்டு வந்தவன், கர்த்தர் அவனை உயர்த்தினார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மறுபடியும் அந்த வாக்குத்தத்தம் ஒரு முறை படிச்சிருவோமா? 12ஆம் அதிகாரம் 1 வசனம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஸ்தோத்திரம். இந்த வருடம் கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்துக்கு ஜீவனும் உயிரும் கொடுத்து கர்த்தர் உன் கூட அனுப்புறாரு, உன் வீட்டுக்கு அனுப்புறாரு. உன் சூழ்நிலை எல்லாம் இந்த வாக்குத்தத்தம் மாற்ற போகிறது. கரங்களை மேல உயர்த்த ஜெபம் பண்ண முடிப்போம். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடுங்க, கரங்களை மேல உயர்த்துவோமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா, 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 ஆமென். ஜீசஸ், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து கூடியிருப்பீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் நாமே கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனக்கு நிழலாயிருக்கின்றார். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனக்கு நிழலாயிருக்கின்றார். பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்க